அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஃபகால அல்லாஹு தஆலா فأين تذهبون وقال نبينا صلى الله عليه وسلم إن الله كتب الحسنات والسيئات اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أوصيكم ونفسي أولا بتقوى الله பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களாகிய நம்மை அல்லாஹ் படைத்து நாம் நேரான பாதையில் வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறார். அதில் மிக பிரதானமானது இறை தூதர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக நமக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். இந்த இறை தூதர்கள் வந்த நோக்கம் மனித சமூகங்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் நேரான பாதையில் மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திற்காக அல்லாஹ் மனிதர்களிலிருந்து இறை தூதர்களை அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்தான். அந்த இறை தூதர்கள் மரணித்ததற்கு பிறகும் நாம் வழிதவறிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதங்களை அந்த இறை தூதர்களின் மீது அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அவர்கள் மரணித்தாலும் கூட நாம் தவறான பாதையில் பயணப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேதங்களை அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் வேதங்களை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அதையும் தாண்டி எங்கேனும் நாம் தவறு செய்தாலும் கூட நாம் திருந்துவதற்காக அல்லாஹ் பல அவகாசங்களை பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்னல்லாஹ கதபல் ஹஸனாத்தி வஸ்ஸய்யிஆத், நலவுகளை நீங்கள் செய்தாலும் தீமைகளை நீங்கள் செய்தாலும் அல்லாஹ் அந்த நன்மைகளையும் தீமைகளையும் பதிந்து கொண்டே இருக்கிறான். ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின், நீங்கள் நன்மைகளை செய்ய வேண்டாம், ஒரு கால் மனதில் நீங்கள் நினைத்தாலும் கூட செய்வதற்கான சந்தர்ப்பம் நமக்கு அமையாமல் இருக்கக்கூடும். நலவுகளை நாம் இப்படி நலவு செய்ய வேண்டும், ஒரு ஏழைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அல்லது ஒரு கண்ணீரை நாம் துடைக்க வேண்டும், அல்லது சிரமத்தில் இருப்பவனினுடைய சிரமத்தை நாம் நீக்க வேண்டும் என்று ஃபமன் ஹம்ம பி ஹஸனத்தின், ஒரு கால் நீங்கள் மனதிலே நன்மையை நினைத்து விட்டாலே ஃபலம் யஅமலுஹா, அதை நீங்கள் செய்யாவிட்டாலும் கூட கதபஹுல்லாஹு இன்தஹு ஹஸனத்தன் காமிலா, முழுமையாக அந்த நன்மையை செய்தவனாக அல்லாஹ் உங்களுக்காக அந்த நன்மையை பதிவு செய்கிறான். நீங்கள் நன்மைகளும் எழுதப்படுகிறது, தீமைகளும் எழுதப்படுகிறது. ஒரு கால் நீங்கள் நன்மையை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், ஆசைப்பட்ட உடனேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நன்மையை செய்தவனாக அல்லாஹ் உங்களை எழுதி கொள்கிறான். ஒரு கால் நீங்கள் அந்த நன்மையை செய்துவிட்டால் அஷர ஹஸனாத்தின் வ இன் ஹம்ம இலா 700 ضعஃபின், ஒரு கால் நீங்கள் நன்மையை செய்தால் வெறும் ஒரு நன்மை என்று அல்லாஹ் எழுதப் போவதில்லை, 10 700 மடங்கு வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாராளமாக உங்களுக்காக அவன் எழுதி கொண்டே இருக்கிறான். அதே நேரம் வ இன் ஹம்ம பி ஸய்யிஅத்தின், ஒரு கால் நீங்கள் ஒரு தீமையை நினைத்தால், ஆனால் அந்த தீமையை நீங்கள் செய்யவில்லை, ஆனால் மனதிலே நீங்கள் நினைத்து விட்டீர்கள் ஏதோ ஒரு தவறான நோக்கத்தில்,
அந்த தீமையை நீங்கள் செய்யாத வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு நன்மையையும் கூட எழுதுகிறான். காரணம், நீங்கள் தீமை செய்யவில்லை அல்லவா, யாருக்கும் நீங்கள் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, உங்களால் யாருக்கும் எந்த ஒரு சிரமத்தையும் நீங்கள் கொடுக்காததினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு நன்மையை எழுதுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் தவறு செய்தாலும் கூட நாம் அவன் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தருகிறான். அந்த தவறை நாம் செய்யாத வரை அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நம்மை நன்மையாளர்களாக அல்லாஹ் கணிக்கிறான். காரணம், என்னுடைய அடியான் தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வார்த்தை, காலையில் ஒருவர் தவறு செய்தால் இரவிலே அல்லாஹ் கரங்களை விரிக்குகிறான் என் பக்கம் நீங்கள் மீள வேண்டும் என்பதற்காக. மாலையில் ஒருவர் தவறு செய்தால் அல்லாஹ் பகலிலே கரங்களை விரிக்குகிறான் எனது அடியான் என் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. இப்படி அவகாசத்தை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் தவறு செய்தவுடன் அல்லாஹ் உங்களை பிடித்திருந்தால் உங்களது நிலைமை என்னவாகி இருக்கும்? ஆசிரியர் நாம் தவறு செய்தவுடன் நம்மை கண்டிக்கிறார், நம்முடைய பெற்றோர்கள் நாம் தவறு செய்தவுடன் நம்மை தண்டிக்கிறார்கள், கண்டிக்கிறார்கள். இதுபோன்று நான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்காமல் உடனே உங்களை நான் பிடித்திருந்தால் உங்களது நிலைமை என்னவாகி இருக்கும் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். அப்ப பல்வேறு அவகாசங்கள் நாம் திருந்த வேண்டும் என்பதற்காக, நாம் மாற வேண்டும் என்பதற்காக, இன்றைக்கு நாம் தவறு செய்தாலும் கூட படைத்தவனிடத்திலே நாம் தௌபாவை செய்து நல்லோர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் பல்வேறு அவகாசத்தை தருகிறான். ஆனால் அந்த அவகாசத்தை யார் தவறாக பயன்படுத்துவார்களோ அவர்கள் நாசத்தை சம்பாதிக்கிறார்கள். யார் அந்த அவகாசத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் ஈடேற்றத்தை சந்திக்கிறார்கள் என்று வரலாறுகளில் நாம் காணுகிறோம். இமாம் ஃபுதைல் இப்னு இயாத் என்ற ஒரு பெரிய அறிஞர், இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே தோன்றிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு திருடர். காலங்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் இரவு நேரங்களில், அன்றைய காலகட்டத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள் தான் அன்றைக்கு சமூகத்தில் அதிகமாக இருப்பார்கள். அப்ப இரவு நேரத்தில் எங்காவது மக்கள் பயணப்படும் பொழுது இத்தகு ஃபுதைல், ஃபுதைலை பயந்து கொள்ளுங்கள், ஃபுதைலிடத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்கள், உங்களது செல்வங்களை, உங்களது பண மூட்டைகளை ஃபுதைல் பார்த்துவிட வேண்டாம் என்பதாக மக்கள் ஃபுதைலினுடைய பெயரை சொல்லி அச்சப்படக்கூடிய அளவிற்கு எங்கேனும் பயணம் செய்யும் பொழுது ஃபுதைல் எங்கேனும் இருக்கிறானா என்று மக்கள் எல்லாம் பயந்து பயந்து வாழக்கூடிய ஒரு சூழல். வெளிப்பெரிய ஒரு கொள்ளையர், காலம் முழுவதும் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் கொள்ளையடிப்பதையே தொழிலாக கொண்டு ஈடுபட்டவர். கொள்ளை என்று சொன்னால் சாதாரணமான கொள்ளை அல்ல, வழிப்பறி கொள்ளையிலே ஈடுபடக்கூடியவர். ஒரு நாள் ஒரு இரவினுடைய நேரத்தில் ஒரு வீட்டினுடைய சுவற்றை ஏறி குதிக்கிறார், இது போன்று கொள்ளையடிக்க வேண்டும் என்பதாக. அந்த வீட்டிலே ஒரு முதியவர், குர்ஆனினுடைய வசனம் சூரா ஹதீத் என்ற அத்தியாயம், அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய 57வது அத்தியாயம் 16வது வசனம், நம்மில் பார்த்து அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு வசனம், ஃபுதைலை பார்த்து பேசியதை போன்ற ஒரு வசனம். ஒரு முதியவர் இரவு நேரத்தில் வீட்டினுடைய திண்ணையிலே சப்தமாக ஓதுகிறார். ஃபுதைல் வீட்டினுடைய சுவற்றின் மதில் சுவர்களின் மீது ஏறி அந்த வீட்டிலே கொள்ளையடிப்பதற்காக, திருடுவதற்காக ஃபுதைல் துணியக்கூடிய நேரம் அந்த முதியவர் ஓதுகிறார், அலம் யஅனில் லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹுவை நினைத்து பயப்படுவதற்கு, அல்லாஹுவினுடைய பயத்தால் உங்கள் உள்ளங்கள் எல்லாம் நடுங்குவதற்கு இன்னுமா நேரம் வரவில்லை என்ற ஒரு வசனம். ஃபுதைலை பார்த்து பேசியதை போன்ற ஒரு வசனம். ஃபுதைலே, இன்னுமா நீ திருந்துவதற்கு நேரம் வரவில்லை, இன்னுமா நீ அநியாயத்தை விட்டு மீளுவதற்கு நேரம் வரவில்லை, இன்னுமா அல்லாஹுவை நினைத்து பயப்படுவதற்கு உனக்கு நேரம் வரவில்லை ஃபுதைலே என்பதை போன்ற ஒரு வார்த்தை. சுவர்களின் மீது ஏறியவர் அப்படி தடுமாறி கீழே விழுகிறார். அந்த முதியவரினுடைய கரத்தை பிடிக்கிறார், குர்ஆனிய வசனத்தை மீண்டும் மீண்டும் ஓதுகிறார். மறுநாள் காலையினுடைய அதிகாலை தொழுகைக்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஃபுதைல் இப்னு இயாத் முதல் சஃபிலே அமருகிறார், கண்ணீரோடு இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறார். மக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இதுவரை திருடனாக மட்டுமே பார்த்த ஃபுதைல், வழிப்பறி கொள்ளையனாக மட்டுமே பார்த்த ஃபுதைல், வீட்டு மதில் சுவர்களில் இரவு நேரத்தில் முகத்தை மூடி இறங்கிய ஒரு திருடனாக மட்டுமே பாவித்த ஒரு ஃபுதைலை மஸ்ஜிதினுடைய முதல் சஃபிலே மக்கள் பார்க்கிறார்கள். ஃபுதைல் மாறுகிறார்,
கல்வி கற்றுக்கொள்கிறார். இஸ்லாமிய வரலாற்றில் இமாமுல் ஹரமைன் வரலாறை கொஞ்சம் படித்து பாருங்கள். மக்காவின் தலைமை இமாம், மதீனாவின் தலைமை இமாமாக, பெரும் அறிஞராக ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமகுல்லா, பெரும் பெரும் தாபிஈன்களிடத்தில், நபி தோழர்களிடத்தில் பாடம் கற்ற பெரும் பெரும் அறிஞர்கள், அப்துல்லா இப்னு முபாரக் போன்ற பெரும் அறிஞர்களிடத்திலெல்லாம் நற்சான்று பெறக்கூடிய அளவிற்கு வழிப்பறி கொள்ளையன் என்று விமர்சிக்கப்பட்டவரை கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு, இப்பொழுது நாம் 15ஆம் நூற்றாண்டிலே உட்கார்ந்திருக்கிறோம். எத்தனை நூற்றாண்டுகள், 1300 ஆண்டுகளும் கடந்து அவரை பற்றி நாம் நினைவு கூறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவரினுடைய மகத்துவத்தை மாற்றினான் என்று சொன்னால் தவறு செய்தவர்தான். ஆனால் திருந்துவதற்கு அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த பொழுது அவர் திருந்திக் கொண்டார். நம்மிலும் ஒவ்வொருவரும் பல்வேறு தவறுகள், அசிங்கங்களோடு வாழக்கூடியவர்கள் உண்டு. தவறான பெண்களில் பேசக்கூடியவர்கள் உண்டு. போதை வஸ்துவுக்கு அடிமையானவர்கள் உண்டு. அநியாயமான முறையில் பிறரினுடைய சொத்தை அபகரித்தவர்கள் உண்டு. பெற்றோர்களினுடைய உரிமைகளை கொடுக்காமல் பெற்றோரை நோவினைப்படுத்தியவர்கள் உண்டு. யாராக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறார். அந்த ஃபுதைலுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை போன்று அல்லாஹ் கேட்கிறான், எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை நாட்களுக்கு தான் தவறோடி வாழ்வீர்கள்? எத்தனை நாட்களுக்கு தான் தவறான பாதையில் பயணப்படுவீர்கள்? உங்களை திருத்திக் கொள்வதற்கு, உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு நேரம் கிட்டவில்லையா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறார். ஈமான் கொண்டோர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நாளைய மறு உலகத்திற்காக நீங்கள் என்ன நன்மைகளை சேமித்து வைத்திருக்கிறீர்கள்? ஃபர்தான தொழுகைகளை விடக்கூடிய அன்பர்கள், அல்லாஹ் கடமையாக்கி எத்தனையோ கடமைகள், அந்த கடமைகளை உதாசீனப்படுத்தக்கூடிய அன்பர்கள், அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய அன்பர்கள், அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நாளைய உலகத்திற்காக நீங்கள் என்ன முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்ற தோரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து கேட்கிறான். இஸ்லாமிய வரலாற்றில் மிக ஆச்சரியமான ஒரு மனிதர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பால்குடி சகோதரர். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பால்குடி சகோதரர் அப்துல்லா பின் சஅத் என்பதாக சொல்வார்கள். நல்ல அறிவுஜீவியான ஒரு மனிதர். அன்றைய காலகட்டத்தில் திறமையாக எழுதக்கூடிய அளவிற்கு பெரும் திறமை படைத்தவர். பெரும் அன்றைய காலகட்டம் எல்லாம் பெரிய அளவிற்கு எழுத படிக்க தெரியாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் சிறு பிராயத்திலேயே பல்வேறு உலக கல்விகளை கற்று திறமையாக எழுதக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது அவராக மக்காவில் இருந்து அல்லாஹுவின் தூதரை வந்து சந்திக்க வருகிறார். அவராக அல்லாஹுவின் தூதரை வந்து சந்திக்கிறார். அப்துல்லா பின் சஅத் இப்னு அபி சரஹ் என்பதாக அவரினுடைய பெயர் வரலாற்றில் பதிவு செய்யப்படும். பெயர் அல்ல நமக்கு முக்கியம். வரலாற்றில் ஒரு மனிதன் எங்கேனும் மாறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சந்தர்ப்பங்களை, சூழல்களை நமக்கு தருகிறார். அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை சரியான முறையில் நாம் வகுத்து கொள்ள வேண்டும். இந்த அப்துல்லா பின் சஅத் இப்னு அபி சரஹ் இவரும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரே பெண்ணிடத்திலே பால் குடித்து வளர்ந்தவர்கள். இருவரும் உடன் பிறந்த சகோதரர்களை போன்றவர்கள். இவர் அல்லாஹுவின் தூதர் மதீனாவில் இருக்கும் பொழுது இவராக தேடி என்ன செய்கிறார்? காரணம், இவருக்கு படிக்கக்கூடிய திறமை இருந்ததினால் பல்வேறு குர்ஆனிய வசனங்களை எல்லாம் செவிவழியாக கேட்டு பூரிப்படைந்து அல்லாஹுவின் தூதரை வந்து சந்திக்கிறார். அல்லாஹுவின் தூதரோடு ஒன்றாகிறார். அல்லாஹுவின் தூதருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. இப்படியெல்லாம் அன்றைய தினத்தில் அல்லாஹுவின் தூதருக்கு எழுத படிக்க தெரிந்தவர்களினுடைய உதவி மிகவும் தேவைப்பட்டது. காரணம், அன்றைய அரேபியர்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் பெரும்பான்மையானவர்கள். அப்ப இவருமோ அல்லாஹுவின் தூதரை சந்தித்து தன்னை இஸ்லாத்திற்குள்ளாக நுழைத்துக் கொள்கிறார். இவருக்கு எழுதக்கூடிய திறமை மிக நுணுக்கமாக இருக்கிறது. மிக அழகாக எழுதுவார். இவரினுடைய எழுத்தே அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப சந்தோஷம். இவரை தன்னோடியே வைத்துக் கொண்டார்கள். எங்கும் அல்லாஹுவின் தூதர் இவரை விடமாட்டார்கள். அல்லாஹுவின் தூதரோடு நெருக்கம். அல்லாஹுவின் தூதருக்கு நெருக்கம் என்று சொன்னால் அன்றைய சமூகத்தில் எல்லோருக்கும் இவர் நெருக்கமானவராக மாறிவிடுகிறார்.
அல்லாஹ்வின் தூதருக்கு வரக்கூடிய வஹியை எல்லாம் இவர்தான் எழுதுவார். இப்படி எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் படித்தவர் கொஞ்சம் அதிகம் படித்தார், அதனால் படித்ததினால் பெருமை வராது. சில நேரங்களில் ஷைத்தான் ஆங்காங்கே வந்து விடுகிறான் அல்லவா, அது போன்று இவரினுடைய உள்ளத்திலும் ஒரு ஷைத்தான் வருகிறான். அல்லாஹ்வின் தூதரோடையே முரண்படக்கூடிய இடத்திற்கு அவர் வந்து விடுகிறார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் இன்னல்லாஹ அலீமுன் ஹக்கீம் என்று எழுத சொன்னார் என்று சொன்னால், இல்லை இல்லை நீங்கள் சொல்வது தவறு, இன்னல்லாஹ அலீமுன் ரஹீம் இப்படித்தானே வர வேண்டும் என்பதாக ரசூலுக்கே பாடம் நடத்தக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் தலைக்கணம் வந்து விடுகிறது. ஆரம்பத்தில் சின்ன முரண்பாடுகள், அதற்கு பிறகு கடுமையான முரண்பாடுகள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதரை விட்டு விலகி நான் தேவையில்லை நீங்கள் என்பதாக மீண்டும் மக்காவிற்கே சென்று விடுகிறார். ஆனாலும் சென்றதோடு மட்டுமில்லை, அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக தவறான கருத்துக்களை பரப்ப ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக பல்வேறு பொய்யான விமர்சனங்களை பரப்ப ஆரம்பிக்கிறார். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த மனிதர் பார்க்கிறார். பால்குடி சகோதரர் ஒரு காலத்தில் அல்லாஹ்வின் தூதரினுடைய எழுத்தாளராய் நபிக்கு நெருக்கமாக இருந்த மனிதர். இப்பொழுது முழு மக்காவும் அல்லாஹ்வின் தூதர் மக்காவினுடைய ஆட்சியாளராக வந்தவுடன் இவர் பயந்து பயந்து உஸ்மான் ரலியல்லாஹுவை சந்திக்கிறார். மீண்டும் என்னை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எப்படியாவது நீ அழைத்து செல்ல வேண்டும். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கும் தெரியாமல், காரணம் தான் சார்ந்திருக்கக்கூடிய யாரேனும் ஒருவர் இவரிடத்திலே வரம்பு மீறிவிடக்கூடும். இவரை பற்றி பல்வேறு தகவல்கள் வெளியே வந்திருக்கிறது. இவர் ரசூலை பற்றி விமர்சித்திருக்கிறார், இஸ்லாத்தை பற்றி விமர்சித்திருக்கிறார். ஆதலால் தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் யாரும் இவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்ற பயத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு பொத்தி பாதுகாத்து தன்னுடைய பால்குடி சகோதரர் அல்லவா, எப்படியாவது அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொண்டு போய் நிப்பாட்டி விட்டால் போதும், அவர் கருணையினுடைய உலகம். எவ்வளவுதான் ரசூலுக்கு யார் துரோகம் செய்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் முகத்தை பார்த்தால் மன்னித்து விடுவார்கள். ஆதலால் உஸ்மான் ரலியல்லாஹுவிற்கு ஒரு ஆழமான நம்பிக்கை, நிச்சயம் அல்லாஹ்வின் தூதர் இவரை மன்னிப்பார்கள். ஆனால் தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் அவசரப்பட்டு ஏதாவது செய்துவிட்டால், அதனால் இவரை பொத்தி பாதுகாத்தவராக உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இவருடைய முகத்தை ஏறெடுத்து பார்த்தவுடன் தலையை குனிந்து கொள்கிறார்கள். என்ன இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதரோடையே இருந்து தூதருக்கே துரோகம் செய்தவர் அல்லவா, அந்த வருத்தமும் கவலையும் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு ஓடி போய் ரசூலினுடைய கையை பிடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இவரை நீங்கள் மன்னிக்கத்தான் வேண்டும். உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை மன்னிக்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வின் தூதரினுடைய கரத்தை பிடித்து தீனிற்குள்ளாக இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகிறார். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் எங்காவது நடந்து வந்தால் உடனே அவர் என்ன செய்வார், ஓடி ஒளிந்து கொள்வார். ரசூலினுடைய முகத்தை பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு சங்கடம். என்னதான் அல்லாஹ்வின் தூதர் மன்னித்திருந்தாலும் கூட இதே ரசூலுல்லாவுக்கு எதிராகத்தான் நாம் பல்வேறு கருத்துக்களை, பொய்யை, போலியானதை, இட்டுக்கட்டப்பட்டதை எல்லாம் நாம் தானே பரப்பினோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருந்தன்மையினால் நம்மை மன்னித்திருக்கலாம். ஆனால் எப்படி அவர் முகத்தை பார்ப்பது என்று அல்லாஹ்வின் தூதர் வந்தாலே ஒரு ஓரமாக ஒதுங்கிக் கொள்வார். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு யார சொல்ல பார்த்தீர்களா, அவரினுடைய நம்மை பார்த்தாலே ஒளிகிறார், பதறுகிறார். ரசூல் சொல்வார்கள், நாம் மன்னித்து விட்டோம், அவர் நம்முடைய சகோதரர், இப்பொழுது அவர் நமக்கு நெருக்கத்திற்குரியவர். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு போய் தன்னுடைய பால்குடி சகோதரிடத்திலே சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வின் தூதரின் சகோதரனாம், அல்லாஹ்வின் தூதர் உன்னை பெருந்தன்மையாக மன்னித்ததற்கு பிறகு நீ எதற்கு ஓடி ஒளிய வேண்டும்? உடனே அப்துல்லா பின் சஅத் மீண்டும் இணக்கமாக பழக ஆரம்பிக்கிறார். மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் தனக்கு நெருக்கமாகவே அவரை வைத்துக் கொள்கிறார்கள். ரசூல் மரணிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சியில் எகிப்தினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டார். இவருக்கு வரலாற்றில் இப்படி ஒரு பெயர் உண்டு, ஆப்பிரிக்காவில் வெற்றி கொண்டவர், ஆப்பிரிக்காவிற்குள்ளாக இஸ்லாத்தை கொண்டு சென்றவர். இங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும், சூடான் போன்ற நாடுகள் இருக்கிறதே, இவரினுடைய நளினமான குணத்தால், இவரினுடைய உயர்ந்த பண்பாடுகளால் ஆப்பிரிக்காவிற்குள்ளாக இஸ்லாத்தை கொண்டு சென்றவர், ஆப்பிரிக்காவை வெற்றி கொண்டவர் என்பதாக இவருக்கு பெயர் சொல்லப்படும். அப்ப வரலாற்றில் எங்கேனும் ஒரு இடத்திலே தவறு நடந்திருக்கலாம், ஆனால் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது மனரீதியாக திருந்தினார். உச்சகட்டமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அரசியலை விட்டே ஒதுங்கி விடுகிறார். வரால் எதுவுமே வேண்டாம் இந்த அரசியல்.
எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து விட்டது என்பதாக ஒதுங்கிக் கொள்கிறார். எவ்வளவு முயற்சி செய்தும் மனிதர்களுக்கு நல்லுபதேசம் செய்வது மட்டுமே இவரினுடைய வேலையாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்வாராம், அல்லாஹுவே ஃபஜ்ரினுடைய தொழுகையிலே நான் மரணிக்க வேண்டும், அல்லாஹுவே ஃபஜ்ரினுடைய தொழுகையில் நான் மரணிக்க வேண்டும். அவரினுடைய மரண நேரம் நெருங்குகிறது. மகன்களிடத்தில் கேட்கிறார், ஃபஜ்ரினுடைய நேரம் வந்து விட்டதா? மகன் சொன்னார்கள், இல்லை, தஹஜ்ஜத்தினுடைய நேரம். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் கேட்கிறார், ஃபஜ்ரினுடைய நேரம் வந்து விட்டதா? கடைசியாக மகன்கள் சொன்னார்கள், அந்த நேரம் வந்த பிறகு வந்து விட்டது. ஒது செய்கிறார், 2 ரக்காத்துகள். மகன் சொல்கிறார்கள், அவர் ஓதுவதை நாங்கள் கேட்டோம். முதல் சலாம் கொடுத்தார், 2வது சலாம் கொடுக்கும் பொழுது அவர் ஜனாசாவாக கீழே விழுந்து விட்டார். இஸ்லாமிய வரலாற்றிலே தொழுகையிலேயே மரணித்தவர்களுடைய பட்டியல்ல இவரும் ஒருவர். இவரினுடைய ஆரம்பம் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவி. அதற்கு பிறகு எங்கோ ஒரு இடத்திலே தவறு செய்து விட்டார், துரோகம் இழைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய தவறு செய்து விட்டார். ஆனால் அவர் திருந்துவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்த பொழுது சரியான முறையில் திருந்திக் கொண்டார். அல்லாஹ் இவரினுடைய ரூஹை தொழுகையிலே வாங்கக்கூடிய அளவிற்கு படைத்தவனோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இவரினுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமானவராக மாறிவிட்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் திருந்துவதற்கு அல்லாஹ் பல்வேறு சந்தர்ப்பங்களை தருகிறார். அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமையானாலும், யாருக்கு வேண்டுமையானாலும், எந்த சூழலிலும் நம்மை நோக்கி வரலாம். படைத்தவனை நாம் சந்திக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்திலே நம்மில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் குறைவுடையவர்கள். அந்த குறையை பிறருக்கு தெரியாது, நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வோம். படைத்தவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை நாம் எங்கே குறைவுடையவர்களாக இருக்கிறோம்? படைப்புகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் நாம் எங்கே குறைவுடையவர்களாக இருக்கிறோம்? உறவுகள், அயல்வாசிகள், நண்பர்களாக தொழிலிலே சேருகிறோம். ஆனால் நாம் எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறோம். எப்பொழுது திருந்த போகிறோம் சகோதரர்? ஏதோ ஒரு நேரத்தில் திருந்தித்தானே ஆக வேண்டும். திருந்தாமலேயே அல்லாஹ்வை நாம் சந்தித்து விட்டோம் என்று சொன்னால் வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், குர்ஆனினுடைய வார்த்தை. கெட்டதை செய்து கொண்டே இருப்பவனினுடைய தௌபாவை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஃபிரௌன் கடைசி நேரத்தில் திருந்துகிறான். அல்லாஹ் அந்த திருந்துதலை அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ் சொன்ன வார்த்தை எல்லோருக்கும் தெரியும். முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம். அல் ஆன வகத் அஸைத கப்ல், இதற்கு முன்பு வரை நீ பாவம் செய்தவனாகவே இருந்தாயே. நீ திருந்துவதற்கு எத்தனை சந்தர்ப்பத்தை நாம் கொடுத்தோம். அல்லாஹ் நினைவூட்டுகிறான். ஃபிரௌன் திருந்துவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் 3 சந்தர்ப்பங்களை ஃபிரௌனுக்கு கொடுத்தான். குர்ஆன் பேசுகிறது. அவன் குடிக்கக்கூடிய நீர் இருக்கிறதே, மூசா அல்லாஹ்விடத்தில் கரத்தை ஏந்துகிறார், அல்லாஹ்வே கொடுமைப்படுத்துகிறான். அல்லாஹ் சரி அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் கொடுப்போம். அவன் குடிக்கக்கூடிய நீர்களை எல்லாம் அல்லாஹ் இரத்தமாக மாற்றினானாம். குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறார். எந்த நீரை எடுத்தாலும் இரத்தமாகவே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஃபிரௌன் உணர்ந்து கொள்கிறான், நாம் அல்ல கடவுள், மூசா சொல்லக்கூடிய இறைவன் தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்று மூசாவிடத்திலே வருகிறார்கள். மூசா, உன்னை படைத்த இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யும், நான் மாறிக்கொள்கிறேன். மூசா பிரார்த்தித்தார், அல்லாஹ்வே போதும், மன்னித்து விடு. அல்லாஹ் மன்னித்தான். ஆனால் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு பிறகு திருந்தவில்லை. அடுத்ததாக அல்லாஹ் அவர்களினுடைய வீடுகள் முழுவதும் தவளைகளை அல்லாஹ் கொண்டு வந்தார். எங்கு பார்த்தாலும் தவளைகள், எதை எடுத்தாலும் தவளைகள். சோறு சட்டியை திறந்தால் தவளை இருக்கும். மூசா உன்னுடைய இறைவனிடத்தில், குர்ஆன் சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் பேசுகிறார், மூசா உன்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரார்த்தனை செய்தார். மூசா, அல்லாஹ் அவருக்கு நல்வாழ்க்கையை கொடுத்தான். ஆனாலும் அவன் திருந்தியதாக இல்லை. 3ஆவதாக எங்கு பார்த்தாலும் பேன்களை அல்லாஹ் உருவாக்கினார். அவர்கள் எங்கு தொட்டாலும் பேன்கள் இருக்கும், எதை தொட்டாலும் பேன்கள் இருக்கும். குர்ஆன் பேசுகிறது, 3 சந்தர்ப்பத்தை நாம் கொடுத்தோம். குர்ஆன்ல சூரா தௌபாவில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, நீங்கள் திருந்துவதற்காக வருடத்தில் 1 முறையோ 2 முறையோ உங்களுக்கு நாம் சோதனைகளை தருகிறோமே, என் பக்கம் நீங்கள் மீள வேண்டாமா என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கவலையோடு கேட்கிறார். என் அன்பான உறவுகளே, நாம் யாராக இருக்கட்டும், அல்லாஹ் நம்மோடி சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்துவோம். அல்லாஹுவின் பால் தௌபா செய்வோம். திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் நம்மை நாம் மாற்றிக்கொள்வோம். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நம்முடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குரியதாக ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் எல்லா நேரத்திலும் படைத்தவன் நமக்கு தரக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களை நம்மை தேர்வு செய்யட்டும். அக்குல் கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு உங்களுக்கு நான் உபதேசம் செய்தவனாய், எனக்கும் நான் உபதேசம் செய்தவனாய், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்தில் நடந்த ஒரு தவறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த தவறை செய்தவனினுடைய மனநிலையையும் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனினுடைய கொடுமைகளிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாத்து, எகிப்திலிருந்து அவரையும் அவரினுடைய இஸ்ரவேல் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து, எகிப்திலிருந்து அல்லாஹ் மீட்டெடுத்து பலஸ்தீனுக்கு வெளியிலே அல்லாஹ் கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு உரையாடுகிறார். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம் மூசாவிடத்திலே சொல்கிறார்கள், நாங்கள் எகிப்திலிருந்து மீண்டு விட்டோம், பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தோம், அந்த ஃபிரௌனினுடைய கொடுமையிலிருந்து நாங்கள் மீண்டு விட்டோம், எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வேதத்தை நீங்கள் இருக்கும் பொழுதே எங்களிடத்திலே தந்துவிட்டால் அந்த வேதத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொள்வோமே என்று இஸ்ரவேலர்கள் மூசாவிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹுவே, என் இஸ்ரவேல் சமூகத்துக்கு நீ அருள்பாலிக்கணும், என் சமுதாயம் வழிகட்டு போகாமல் இருப்பதற்கு உன் புறத்திலிருந்து எனக்கு நீ வேதத்தை நல்கணும் என்று அல்லாஹ்விடத்தில் சொன்ன பொழுது, அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், மூசா அவர்களே, நீங்கள் வாருங்கள், உங்கள் சமூகம் வழிகட்டு போகாமல் இருப்பதற்காக நான் உங்களுக்கு வேதத்தை தருகிறேன் என்பதாக அல்லாஹ் தூர்சினா மலையின் பால் அல்லாஹ் அழைத்திருப்பான். அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இடத்தில் தன் சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக நியமித்து, நான் வரக்கூடியவரை ஒரு 40 நாட்கள் ஆகும், 40 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே தவம் இருந்து அல்லாஹுவை வணங்கி மனித தொடர்புகளை எல்லாம் துண்டித்து குர்ஆன் பேசுகிறது. 40 லைல, 40 நாட்கள் நீ என்ன செய்ய வேண்டும்? தவம் இருக்க வேண்டும். எல்லாம் முடித்ததற்கு பிறகு நீ வர வேண்டும், உனக்கு நான் வேதத்தை தருகிறேன், அதை உன் சமூகத்திற்கு நீ கொடுத்து விடு என்பதாக. 40-50 நாட்கள் ஆகும். அப்ப இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய இடத்தில் தனக்கு பிறகு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் ஹாரூனை நபியாக நியமித்து விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் பயணப்பட்டு சென்று விட்டார். சென்றவர்கள் சென்றார்கள், மக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், காணவில்லை. அப்ப அந்த சமூகத்திலே, அந்த இஸ்ரவேல் சமூகத்திலே ஒருவர் இருந்தான். அவரினுடைய பெயர் சாமிரி என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னிடத்தில் இருந்த அந்த நகைகள், இரும்புகளை எல்லாம் உருக்கி ஒரு உருவமாக மாற்றி, இதுதான் மூசா தேடிக்கூடிய இறைவன் என்பதாக அந்த உருவத்தை குத்த ஆரம்பித்தால் அந்த உருவம் சப்தமிட ஆரம்பிக்கிறது. எங்கே நடக்கும்? இரும்பு எங்கே சப்தமிடும்? தங்கம் எங்கே பேசும்? ஆனால் சாமிரியினுடைய கைப்பட்டவுடன் அந்த இரும்பும் அந்த அதாவது தங்கமும் பேச ஆரம்பிக்கிறது. உடனே அந்த மக்கள் எல்லாம், இஸ்ரவேலர்கள் எல்லாம் வழிகட ஆரம்பிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை பெற்றுக்கொண்டு 10 கட்டளைகள் என்று சொல்வார்கள், மிக முக்கியமான கட்டளைகள். அல்லாஹ் உலகத்தில் எல்லா இறைத்தூதருக்கும் வேதத்தை சப்தமாக கொடுத்தான், ஆனால் மூசாவிற்கு மட்டும் ஏடாக அல்லாஹ் கொடுத்தான். எழுதப்பட்ட ஏடாக அல்லாஹ் எழுதி கையிலே கொடுத்தான். எவ்வளவு பெரிய வாக்கியம் அது! படைத்தவன் எழுதி மூசாவினுடைய கரத்திலே கொடுக்கிறான். அல்வாஹ், ஏடு என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்படி அதை வாங்கி முத்தமிட்டு அனைத்து மகிழ்ச்சியோடு வருகிறார். வந்து பார்த்தால் தன்னுடைய சமுதாயம் வழிகட்டு போயிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சாமிரியினுடைய பேச்சை கேட்டு தவறான பாதைக்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை அவர் அடிப்பதற்காக செல்கிறார். குர்ஆன்ல சூரத்து தாஹால் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவர் அடிக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரன் ஹாரூனை பிடித்து உழுக்க ஆரம்பிக்கிறார். உடனே அவர் கண்ணீரோடு சொன்ன வார்த்தை, எப்ன உம்மி லா தஅஹுது பிலிஹியதி, தாடியை பிடிச்சி இழுக்கிறார். நீ தான், உன்னை தான் நம்பிட்டு போனான். அவர் சொல்றார், என் தாயோடு, என் தாய்க்கு பிறந்தவனே, என் தாடியை விடு. இன்னி ஹஷீதன் தகூல ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயீல், நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர்கள் திருந்தவில்லை. நான் அவர்களை திருத்த உச்சகட்டமாக முயற்சி செய்திருந்தால் அவர்கள் பிரிந்து போயிருப்பார்கள். அதனால் இஸ்ரவேலர்கள் பிரிந்து விடக் கூடாது என்பதற்காக நான் முடிந்த அளவிற்கு நான் நல்லுபதேசம் செய்து பார்த்தேன் என்று சொன்ன பிறகு இப்பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர் தௌபா செய்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வை நீ மன்னிக்கணும், என் சமூகத்தை மன்னிக்கணும், என் சகோதரனை மன்னிக்கணும்,
இந்த தவறு செய்தவர்களை நீ மன்னிக்கணும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் அந்த சமூகத்திற்கு ஒரு தண்டனையை கொடுத்தான். குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அல்லாஹ் மரண தண்டனையை கொடுத்தான் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அந்த நேரத்தில் இந்த சாமிரியை பிடிச்சி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை கேட்பாங்க, ஃபமா ஹத்புக யா சாமிரி, சாமிரி ஏன் நீங்க இந்த வேலையை செஞ்ச? அதான் ரொம்ப முக்கியமான இடம். சாமிரியை பிடித்து, தவறு செய்தவனை பிடித்து, தவறு செய்ய தூண்டியவனை பிடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை கேட்பார்கள், ஃபமா ஹத்புக யா சாமிரி, சாமிரி உனக்கு என்ன ஆனது, ஏன் இந்த வேலையை நீ செய்தாய்? பெரும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு என் சமூகத்தை மீட்டெடுத்து நான் கொண்டு வந்திருக்கிறேன், என் சமூகத்திற்குள்ளாக இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டாயே. எகிப்திலே இருக்கக்கூடியவரை அல்லாஹ்விற்கு மாறு செய்யாத இஸ்ரவேலர்கள், அல்லாஹ்வை மட்டும் வணங்கி வழிபட்ட இஸ்ரவேலர்கள், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்ததற்கு பிறகு சாமிரி கூட இருந்தே கெடுத்தவன். அதனால்தான் எதிரி அங்கே தெரிந்திருந்தது. உள்ளே இருந்தே சில குழப்பவாதிகள் பல நேரங்களில் நம்மை குழப்பக்கூடும். அதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் உள்ளிருந்தே சிலர் பாவத்தை தூண்டக்கூடும். அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஃபமா ஹத்புக யா சாமிரி, சாமிரி நீ ஏப்பா இந்த வேலையை செஞ்சிட்ட? அப்ப அவன் சொன்ன ஒரு வார்த்தை தான் நம்ம எல்லாத்தையும் உடுக்க வேண்டும். கதாலிக்க சவ்வலத்திலி நஃப்சி, என் மனசு சொல்லிச்சு நான் செஞ்சேன். அவன் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனக்கு தோன்றியது நான் செய்தேன், எனக்கு தோன்றியது ஆதலால் நான் செய்திருக்கிறேன். பல நேரங்களில் நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறோம். ஏன் நீங்க இந்த வேலையை செஞ்சிட்டீங்க, ஏன் இந்த தப்பு பண்ணிட்டீங்க? எனக்கு தோணிச்சு நான் செஞ்சிட்டேன். ஏன் மதுபானம் அருந்து விட்டீர்கள்? எனக்கு தோன்றியது நான் செய்து விட்டேன். ஏன் போதை வஸ்துவுக்கு அடிமையாகி விட்டீர்கள்? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு, எனக்கு தோன்றியது நான் செய்து விட்டேன். வார்த்தை படிக்கும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு உலுக்கம். கதாலிக்க சவ்வலத்திலி நஃப்சி, எனக்கு தோன்றியது ஆதலால் நான் இதை செய்தேன். இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு தோன்றுவதை எல்லாம் செய்துவிடக்கூடாது. ஒரு முறை, அதனாலதான் மார்க்கம் சில அளவுகோலை தந்திருக்கிறது. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் அந்த செயலுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா? இரண்டாவது, மார்க்கம் அனுமதி கொடுத்திருந்தாலும் கவனம், சமூகத்தில் அது ஒரு பிளவை ஏற்படுத்துமையானால், ஒன்றுபட்ட விஷயத்திலே அது பிரச்சனையை உருவாக்குமையானால் நாங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய பல்வேறு செய்திகள் இதற்கு நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. அதே நேரம் இதை நாம் செய்யும் பொழுது பெரிய குழப்பங்கள், பாதிப்புகள் சமூகத்திலே. அதனாலதான் அந்த ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் திருத்தினேன், ஆனா ரொம்ப நான் திருத்த முடியல, காரணம் பிரிந்து விடுவார்களோ என்று நான் பயந்து விட்டேன். உள்ளே இருந்தே சில குழப்பங்களை சில நபர்கள் உருவாக்குவார்கள். மார்க்கத்தின் பெயரால் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதனாலதான் மார்க்கம் நடுநிலையாக இருங்கள் என்று சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் மஸ்ஜிதுக்கு வராங்க. வரும்பொழுது ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. அதே கேட்டாங்க, இது என்ன கயிறு அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, உங்களினுடைய மனைவி ஜுவைரியா தொழுவதற்காக தொழுதுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு கை கால் வலிச்சிச்சுன்னா அப்படியே அந்த கயிறுல சாய்ந்து கொள்வார்கள். ரசூல் சொன்னார்கள், முதல்ல இதை கலட்டுங்க, வரம்பு மீறாதீர்கள். தொழுவது நன்மைதான், அதைத்தான் நான் முன்னே சொன்னேன். தொழுவது நன்மைதான், ஆனால் அதுவே பாதிப்பாக அமையுமையானால் ரசூல் சொன்ன வார்த்தை, அந்த கயிறை கலட்டி தூரப்படுங்க, வரம்பு மீறாதீர்கள். கதாலிக்க சவ்வலத்திலி நஃப்சி, எனக்கு தோன்றியதை நான் செய்வேன் என்ற இந்த வாதம் இருக்கிறது. இது இஸ்ரவேலர்களை பிரித்த ஒரு வாதம், இஸ்ரவேலர்களை நாசத்தின் பால் தள்ளிய ஒரு வாதம், இஸ்ரவேலர்களுக்குள்ளாகவே இருந்து ஒரு துரோகியினுடைய வாதம் என்பதாக குர்ஆன் பதிவு செய்கிறது. ஆனால் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஏதோ பாவம் செய்ததற்கு பிறகு எனக்கு தோன்றியது நான் செய்தேன் என்ற ரீதியில் இல்லாமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நாம் திருந்த வேண்டும். ஆம், உண்மைதான், நான் தவறு செய்து விட்டேன், என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன், அல்லாஹ் உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான், இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன் என்பதாக நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த பாவத்திலேயே மூழ்கிவிடவும் கூடாது. பாவத்திற்கு சப்பக்கட்டும் நாங்கள் என்ன செய்துவிடக்கூடாது. அந்த சாமிரியை போன்று நாங்கள் சப்பக்கட்டும் கெட்டக்கூடாது என்பதற்கு இந்த செய்தி ஒரு பெரும் ஆதாரமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நேரங்களிலும் எல்லா பாவங்களை விட்டும் அல்லாஹ் உங்களை நம்மை தூரமாக்கட்டும். எல்லா நன்மைகளிலும் அல்லாஹ் முதல் அணியிலே உங்களையும் என்னையும் அல்லாஹ் தேர்வு செய்யட்டும். அல்லாஹ்வின் தூதரின் மீது நாம் ஸலவாத்து சொல்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் وعلى آل محمد
كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أبو بكر وعثمان أبو بكر عمر وعثمان وعلي وسائر الصحابة كلهم أجمعين، وعنا معهم بعفوك وكرمك وجودك وإحسانك يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.